மீனின் மகள் யார் என்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். மகாபாரத கதையில் வரும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கொள்ளுப்பாட்டி ஆவார். மிகப்பெரிய குரு வம்சத்தின் ராஜமாதா ஆவார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கொள்ளுப்பாட்டனான சந்தனு மகாராஜாவின் இரண்டாவது மனைவிதான் மீனின் மகளான சத்தியவதி. மகாபாரதத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரர்களும் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அதில் ஒருவர்தான் சத்தியவதி. வாங்க மீனின் மகளான சத்தியவதியை பற்றி பார்க்கலாம். உபரேசன் மன்னன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த போது களைப்பாக இருந்ததால் ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கனவில் தன் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது போல் தோன்ற அதன் விளைவாக அவரின் ஆண்மை துளி வெளிவந்து விடுகிறது. அதை வீணாக்க மனமில்லாமல் அதை ஒரு இலையில் வைத்து ஒரு கிளியிடம் தன் மனைவியிடம் சேர்த்து விடுமாறு கூறுகிறார். அந்த கிளியும் பறந்து போக திடீரென ஒரு பருந்து கிளியை தாக்கிவிடுகிறது. இதனால் அந்த இலை கடலில் விழ கடலில் நீந்தி கொண்டிருந்த மீன் அதை உண்டு விடுகிறது. அந்த மீன் தான் பிரம்மாவின் சாபத்தால் மீனாக மாறிய அப்சரா கன்னிகை. சில நாட்களுக்கு பிறகு செம்பவட மீனவர்கள் அந்த மீனை பிடித்தபோது அதன் வயிற்றில் ஆணும் பெண்ணும் என 2 குழந்தைகள் இருந்தன. உடனே அவர்கள் அக்குழந்தையை உபரீசனிடம் கொடுக்க ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு பெண் குழந்தையை மீனவர்கள் வளர்க்கட்டும் என்று அனுப்பிவிடுகிறார். மீனவ குலத்தின் தலைவரான தசராஜாவால் வளர்க்கப்பட்டாள். அவளின் உடலில் வரும் மீன் வாசனை காரணமாக அவளை மச்சகந்தி என்றும் அழைக்கப்பட்டாள். மீனவ குலத்தில் வளர்ந்ததால் அவளை கந்தகி என்றும் அழைக்கப்பட்டாள். சத்தியவதி என்ற பெயருக்கு உண்மையுள்ளவள் என்பதால் அவள் சத்தியவதி என்றும் அழைக்கப்பட்டாள். சத்தியவதி தன் தந்தைக்கு உதவியாக ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு மக்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் வேலையை பார்ப்பாளாம். சத்தியவதி அழகில் மயங்கி அஸ்தினாபுரத்தின் மகாராஜாவான சந்தனு மகாராஜா அவளை 2வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். கங்கைக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்த பீஷ்மரை விட சத்தியவதி இளையவளாவாள். அது மட்டும் இன்றி மகாபாரத காவியத்தை எழுதிய வேத வியாசரின் தாயாரும் ஆவார். மகாபாரத கதையில் சத்தியவதியின் செயல்கள் மற்றும் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது. குறிப்பாக பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ள காரணமாக இருந்தால் சத்தியவதி. அஸ்தினாபுரத்தின் வம்சம் செழிக்க தன் மூத்த மகனான வேத வியாசரின் உதவியின் மூலம் திருதராஷ்டிரன் பாண்டு பிறப்பதற்கு காரணமாக இருந்தாள். சத்தியவதி எப்படி இறந்தார் என்பது குறித்து நேரடியான குறிப்புகள் புராணத்தில் இல்லை. இருப்பினும் அவர் தனது இறுதி நாட்களில் வனவாசம் சென்றதாகவும் அவர் தன் மகன் வியாசருடன் காட்டில் தவம் செய்ததாகவும் அதன்பின் அவர் இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது.